friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான நம்ம சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ட தேங்காய் பன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் வெதுவெதுப்பா இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடா இருக்க கூடாது, வெதுவெதுப்பா இருந்தா போதும். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல வச்சுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நொரையா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியாச்சு. அடுத்தது மாவு பிசைஞ்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கேட்பீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு. நான் செஞ்சு பார்த்தேன், ஆனால் கடையில் வாங்கக்கூடிய அந்த பேக்கரி டேஸ்ட் வரணும்னா மைதா மாவில் தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். 2 கப் மைதா மாவு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். இது வந்து 50 கிராம். கூடவே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் பால் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சு வச்சிடலாம். ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெய் தடவி இதை உள்ளே வச்சுட்டு துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இனி இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போல் ஆகும். அது வந்து டபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போது 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய அந்த முக்கியமான தேங்காய் ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் அழுத்தி எடுத்த தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். லேசாக எடுத்திங்கன்னா 1.5 கப் போல் தேவைப்படும். கூடவே 1/4 கப் போல் செரி எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் tutti frutti, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். கடைசியாக சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்மளோட தேங்காய் ஸ்டஃபிங் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே நம்ம வந்து உடைச்ச முந்திரி, அப்புறமா உலர்ந்த திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுவே சரியாக இருக்கிறதுனால நான் அது இன்றைக்கி சேர்க்கலை. இதை வந்து நம்ம இன்றைக்கி 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து அவனில் செய்ய போகிறோம். அப்படி இல்லைன்னா இதை வந்து பொரிச்சு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷும் கொடுத்துருங்க. 2 விதமாக செய்கிறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத 2ஆக பிரித்து லைட்டாக விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு விரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு விரிச்சிட்டு தேங்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை உள்ளே வச்சுக்கோங்க. மேலே மறுபடியும் அடுத்த ஷீட்டை வச்சுட்டு ஓரங்களெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நல்லா சுற்றி சீல் பண்ணிடுங்க. ஏதாச்சும் கிராக் இருந்துச்சுன்னா உள்ளேருந்து ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணலாம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அவனுக்குள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்கோங்க. மேலே அந்த நல்ல கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் அது பேக் ஆகட்டும். அதே மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அப்படியே போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக பேக் ஆகியிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதும் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். பாய் சொல்லிருங்க.